ஒரே ஒரு சின்ன போயிட்டு ஓகே ஓகே அண்ணே அனிதா ராதாகிருஷ்ணன் கைதானதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இங்கிலீஷ்ல தமிழே பேசல, ஒண்ணு பிரச்சனை இல்லை, தமிழே பேச. அனிதா ராதாகிருஷ்ணன் நீண்ட காலமா சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பணியாற்றியவர். அவர் பேசியது டிஃபமேட்டிவா இருந்தா வழக்கு தொடர்ந்து இருக்கலாம். கைதுதான் செய்ய வேண்டும், கைது செய்து சிறையில் அடைத்தால்தான் எங்கள் ஆத்திரம் தீர்வு என்று ஒரு முதலமைச்சர் நினைப்பதோ அரசாங்கம் நினைப்பதோ தவறு. ஏன்னா இதுல ஒண்ணு எந்த மாதிரி வழக்குகள்ல கைது செய்வாங்க, சாட்சிகளை அழைச்சிருவாங்கிற ஒரு நிலைமை உள்ள கேஸ்ல இதுல என்ன அவர் பேசியது அதன் அடிப்படையில தான் அந்த வழக்கு பதிவு செய்யறாங்க. அப்படி இருக்கிறப்ப அதுல அவரை கைது செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நேரா நீதிமன்றத்துல அவர் மேல டிஃபமேஷன் கேஸ், அவர் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துருக்கலாம். ஆனா அந்த அரசாங்கம் சிறுபிள்ளைத்தனமா செய்தது. அன்றைக்கு நீதிமன்றம் நேற்று இரவே அவருக்கு ஜாமீன் வழங்கியது. அதனால யாரையும் பேசுவதிலும் உங்களுக்கு டிஃபமேட்டிவா இருந்தா அது நீங்க நீதிமன்றத்துக்கு செல்வதுதான் நியாயமா இருக்குங்கிறது தான் எனது கருத்து. ஆனா தாயகத்துல குதிரை பேரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதை குதிரை பேரத்துல ஆட்சி அமைப்பதற்காக அன்றைக்கு ஒரு எம்எல்ஏ தானே அப்படின்ட்டு நம்ம மேல கை வச்சு பார்த்தாங்க. அன்றைக்கு தொடர்ந்தது, அன்றைக்கு ஆரம்பிச்சது, இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. தூய சக்தி என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களை வாங்குகின்ற சக்தியாக, கவர்கின்ற சக்தியாக இன்றைக்கு தாவேகா தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இது தாவேகாவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உரிய பதிலை வருங்காலத்தில் தருவாங்க. அரசு தொடங்கணும்னு அதிகமான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதை மருந்து புழக்கம், இதையெல்லாம் இந்த அரசாங்கம் எந்த ஒரு சமரசமும் இன்றி உறுதியாக அதையெல்லாம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், நிலைநிறுத்தணும். போதை மருந்து கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்கணும். பெண்கள் பாதுகாப்புல முழு மூச்சாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொய் சொல்வதற்கென்றே ஒரு துறை வைத்தது போல மக்கள் பேசுறது சொல்ற பொய் சொல்வதற்காகவே, பொய் தகவலுக்காகவே ஒரு துறைக்கு அதுக்கு அமைச்சராக இருக்கிற ஒருத்தர், அது முக்கியமான அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் கரூர் சம்பவத்திற்கு காவல்துறையை வைத்து திமுகவினர் மக்களை கொலை செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர் தூங்கி கொண்டிருக்கிறாரா, இல்ல அவர் காதல கேட்கலையா என்னன்றே தெரியல. ஏன்னா அப்படி காவல்துறையை சேர்ந்தவர்கள் கொலை செய்திருந்தார்கள், அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்படி காவல்துறை மீது அபண்டமாக பழி சுமத்துகின்ற போது எப்படி காவல்துறை, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறை உங்கள் மீது அதிருப்தி அடைய மாட்டாங்களா? ஏன்னா முதலமைச்சரே போய் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலயும் அவரும் அந்த தாவேகாவில் இருக்கிற நிர்வாகிகள் மாத்திரம் மக்களுக்கு பாதுகாத்து கொடுத்துட முடியுமா? ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த பெண்களையும் அவங்கள்ட்ட இருந்து மக்களையும் பாதுகாக்கின்ற கடமையும் காவல்துறைக்கு தான் இருக்கு. அதனால ஒரு பொறுப்பு வாய்ந்த துறையின் அமைச்சராக இருப்பவர் பொறுப்பற்ற முறையில, இன்னும் சொல்ல போனா உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில தான் சிபிஐ என்கொயரியே நடக்குது. அப்படி இருக்கிறப்ப அதுல அக்யூஸ்டா, எஃப்ஐஆர்ல அக்யூஸ்டா இருக்கிற ஒருவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்படி எதை வேண்டுமானாலும் பேசுவார் என்று பேசுவது, இப்படி ஆணவத்தோடு பேசுவது உறுதியாக கண்டிக்கத்தக்கது. இப்போ ஆதவ் அர்ஜுனா 90% அதிமுக டிவிகள் இணைப்பேன்னுக்கிறாரு, அதுக்கு என்ன சொல்றீங்க? 90% வந்துட்டாங்கிறாரு. விஜயபாஸ்கரும் 2 விஜயபாஸ்கரும் வந்தது 60% வந்துட்டு, இன்னும் 30% வந்துருங்கிறாரு.
என்ன பர்சன்டேஜ் தெரியல. அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால அந்த பர்சன்டேஜ் பத்தி பேசுறாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. அம்மாவின் உண்மை தொண்டர்கள் பாதுகாக்கின்ற இயக்கம் அதை எந்த கொம்பனாலும் ஒன்று செய்து முடியாது. யாரோ ஒரு சிலர் சுயநலத்திற்காக பதவி ஆசையில பல ஆண்டுகள் இங்கே பதவி சுற்றி அறிவித்தவர்கள் ஆளுங்கட்சி ஆக முடியவில்லையே, ஆளுங்கட்சி பக்கத்துலனாலும் போவோமேன்னு என்று இது மாதிரி போறதுனால எந்த ஒரு இயக்கமும் அழிந்து விடாது. தொண்டர்கள் அந்த இயக்கத்தை பாதுகாப்பாங்க. அதான் இன்னைக்கு கூட பாத்தீங்களா, ஒரு ஆற்காடு பகுதியில் ஒரு மூதாட்டியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க, ஒரு ராணிப்பேட்டை மாவட்டத்தில். எப்படி பாக்குறீங்க? அதாவது இவர்கள் ஆட்சிக்கு வந்து 45-50 நாள் தான் ஆகுது. முதலமைச்சருக்கு தன் ஆட்சி நிலைக்குமா என்கிற பயம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். ஆதரவு அளிக்கின்ற காங்கிரஸை தவிர அவர்களால் கம்யூனிஸ்டுகளையோ பிசிகேவையோ ஐயுமனையோ அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. அதனாலதான் தனது எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும், தங்கள் கட்சியின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். அல்லது அடுத்த முறை இன்னும் 4-5 மாதத்துல ஏதோ நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்தால், இந்த எண்ணிக்கை குறைவாக நிறைய பேர் ரிசைன்மெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க 107 வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், அறுதி பெரும்பான்மை இருப்பதை நிரூபித்துக் கொள்ளலாங்கிறதுக்காக செய்கின்ற இது ஒரு ஜனநாயக விரோதமான செயல் தான். இந்த குதிரை பேரம் நடத்தி மற்ற கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை பதவி ராஜினாமா செய்ய வைப்பது, மற்ற கட்சியில உள்ளவர்கள்ட்ட பேசி அவர்களுக்கு அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று விட்டில் பூச்சிகள் போய் அங்க விழுகிறாங்க. அவங்க எல்லாம் இன்றைக்கு என்ன மனநிலையில இருக்காங்கன்னு தெரியும். இதுல கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் காவல்துறை மீது கொலைப்பழி போடாமல் அவர்களை சரியாக பணி செய்ய அனுமதிப்பதும் தான் நாட்டின் சட்டம் ஒழுங்கிற்கும் பெண்கள் பாதுகாப்பிற்கும், அதுபோல தமிழ்நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற போதை மருந்து கலாச்சாரத்திலிருந்து மாணவர்களை இளைஞர்களை மீட்டெடுத்து சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதற்கு இந்த அரசாங்கம் முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும். மற்றவர்களை பார்த்து கேலி பேசுவதா, ஏதோ அற்பர்களுக்கு வாழ்வு வந்த மாதிரி தாண்டி குதிப்பதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு விபரீத அதிர்ஷ்டத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. மக்கள் ஒன்றும் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கல. கடிவாளத்தை திமுக கூட்டணி கையிலையும் அதிமுக கூட்டணி கையிலையும் தான் கொடுத்திருக்காங்கிறத மறந்து விடாதீர்கள். அதனால ஒழுங்கா செயல்பட வேண்டும் இந்த ஆட்சி என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். தேங்க்யூ.